வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆப்ரலாட் தமிழ். தமிழகத்தினுடைய புதிய முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் மே மாதம் 9ஆம் தேதி பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தினுடைய மகளிர்கள் ஒவ்வொருத்தருக்குமே 2500 ரூபாய் நிதி கிடைக்குங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்கு. இந்த திட்டம் சம்பந்தமான புதிய அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு தகவலுமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் மே மாதம் 9ஆம் தேதி பதவியேற்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல இந்த மகளிருக்கான நிதியுதவி 2500 ரூபாயாக வழங்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி தமிழக பெண் வாக்காளர்களுக்கு மிகவும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திருந்துச்சு. தமிழக முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் இந்த திட்டத்திற்கு முதல் கையெழுத்து போடுவார் அப்படின்ட்டு மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா தமிழக மக்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிற திட்டத்துக்கு தான் தமிழக முதல்வர் அவர்கள் கையெழுத்து போட்டாங்க. அடுத்ததான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான உரிமை தொகை இந்த மாதம் வழங்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி பெரிய எதிர்பார்ப்பை மக்கள்கிட்ட ஏற்படுத்துச்சு. ஆனா முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 1000 ரூபாயை உடனடியா விடுவிச்சு மக்களுக்கு இந்த மாசம் வர வேண்டிய தொகையை உடனடியா கொடுத்துருக்காங்க. ஆனா அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை 2500 ரூபாய் நிதி வழங்கப்படும்னு சொல்லியிருந்ததுனால அந்த தொகை எப்பொழுது வழங்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்ப தமிழக மக்கள் கிட்ட ஏற்பட்டிருக்குங்க. இந்த எதிர்பார்ப்பின் காரணமாக தமிழக மக்கள் இந்த திட்டம் பழையபடியே தொடருமா அல்லது புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியுமே மக்கள் மனசுல எழுந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் சட்டசபையில ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் புதிதாக தொடங்கப்படும், ஆனால் ஏற்கனவே இருக்கும் திட்டம் நிறுத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் காரணமாக தான் இந்த மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி மகளிருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த திட்டத்தினுடைய விரிவாக்க பணிகள் விரைவில் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா விடுபட்ட பெண்கள் இதுல பெயர்களை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த திட்டத்துல ஏற்கனவே பயன்பட்டு இருக்கிறவங்கள யாராவது தவறாக பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா தமிழகத்தில் உள்ள மகளிருக்கு ஒரு இனிப்பான செய்தி கிடைச்சிருக்குங்க. தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் திரு நிர்மல்குமார் இந்த திட்டத்தினுடைய தொடக்க பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கூடவே தமிழக அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த திட்டம் சம்பந்தமான ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, எங்களுக்கு குறைந்தது 6 மாத காலம் அவகாசம் கிடைத்தால் தமிழகத்தினுடைய அனைத்து அடிப்படை வசதிகளையும் மாற்றி காமிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த திட்டம் சம்பந்தமான புதிய அப்டேட்டுங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆப்ரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.